सत्यज्ञान सुख स्वरूपममलम् क्षीराब्धिमध्यस्थितम् योगारूढमति प्रसन्नवदनम् भूषा सहस्रोज्ज्वलम् रक्षन् चक्रपिनाकसाभयवरान् नित्थाडमर्कच्छविम् छत्रीभूतफणीन्द्रमिन्दुधवलम् लक्ष्मीन्द्रसिंहं भजे उपास्महे नृसिंहाख्यम् ब्रह्मवेदान्तगोचरम् भूयोल्लासित संसारच्छेदहेतुम् जगद्गुरुम् हरिः ओम् श्री गुरुभ्यो नमः हरिः ओम् शुक्लाम्बरधरं विष्णु शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये ॐ नमो नारसिंहाय ॐ नमो नारसिंहाय ॐ नमो नारसिंहाय இன்னலின்றொரு இடிந்தசி என்ற வெடிவழா உயிர்ந்து தடியடு தடியடு பலபட வகிர் வாய்த்த உயிரினை என்று பரிபாடலில் சொல்வது போலும் நரமடங்களாய் தெள்ளிய சிங்கமாகிய தூணிலிருந்து வெளிவந்த என திருமங்கையாழ்வார் பெரிய திருமுறை 258 பாசுரத்தில் சொல்வது போலும் மாரிமலை விழஞ்சில் மண்ணிற் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் என கோதை நாச்சியார் தனது திருப்பாவை 23ஆம் பாசுரத்தில் சொல்வது போலும் திரௌபதியின் குலபதீன பிரதீத கன்யா காலேந்திர சிங்க ரலோக மனோபிராமம் என்று பாகவதத்தில் தசமஸ்கந்தம் 52வது சொல்வது போலும் வெளுத்திடும் கற்கள் நரசிம்மரை காணட்டும் வழிகள் மூடினால் கூட அவன் நாமமே காக்கட்டும் கேட்கட்டும் கடலாய் காத்திடு நம் நரசிம்மரின் அருள் அனைவருக்கும் கட்டட்டும் ஓம் நமோ நரசிம்ஹாய என எங்கும் ஒலிக்கட்டும் அச்சம் எனும் அருள் இருள் அகன்ற அருள் எனும் ஒளி இல்லம் முழுவதும் உலகெங்கும் நிறைத்திடட்டும் நாம் அறிந்த நரசிம்மரை மாதா நரசிம்ஹா பிதா நரசிம்ஹா பிராதா நரசிம்ஹா வித்யா சகா சுவாமி எதோ எதோ யாகி என்பது போல நரசிம்மரை சகசிரநாமம் என்ற போக்களால் போற்றி பாட குருமுக உபதேசமாக நமக்கு அளித்த குரு நரசிம்மாவாக வந்து நமது குரு திருமதி சோபா ராஜகுமார் மேடம் அவர்கள் கற்பிப்பதில் ஒரு சோபன் சிஷ்யர்களை ஊக்குவித்து வாழ்த்துவதில் ஒரு சோபனம் அவை அனைத்தும் நிறைந்த நம் குருஜி திருமதி சோபா ராஜ்குமார் மேடம் அவர்களுக்கு நமது பேசிக் ஸ்ட்ரீம் பிரிவில் சார்பில் நமஸ்காரங்கள் கிரந்தங்களை கற்கும் வாய்ப்பை நமக்கு தொடர்ந்து வழங்கி வரும் நெல்லை சகசிரநாம மண்டலியில் தூண்களாக தொண்டு செய்து வரும் திரு சிதம்பரம் சார் மற்றும் தனுஷ்கோடி சார் அவர்களுக்கு எங்கள் நன்றிகளும் வந்தனங்களும் நம் பேசிக் ஸ்ட்ரீம் குழுவில் உள்ள அனைவரையும் ஒருவுடன் நினைக்கும் பாலமாக என்றென்றும் உள்ள திரு தீபகேசன் சாருக்கும் நன்றியும் வந்தனங்களும். நமஸ்காரம் குருஜி.
स्वागतम 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 शुभ स्वागतम। ஓம் நமோ நாரசிம்ஹாய. தச அவதாரத்தில் மிகவும் விசேஷமான அவதாரம் நரசிம்மர் அவதாரம். சிங்கத்தின் தலையுடனும் மனித உடலுடனும் விஷ்ணு பகவான் ஒரு அவதாரம் எடுத்தார். மற்ற அவதாரங்கள் திட்டமிட்டு தோன்றிய அவதாரங்கள். ஆனால் இந்த அவதாரம் அப்படியல்ல. பக்த பிரகலாதனை காப்பாற்றுவதற்காக ஒரு தாயின் கருவறையை தேர்ந்தெடுத்தால் 10 மாதம் காத்திருக்க வேண்டும் என்று தூணை பிளந்து கொண்டு உடனடியாக தோன்றினார் நரசிம்மர். பிரகலாதனுக்கு அருள் செய்வதற்காக நாளை என்பதே நரசிம்மருக்கு கிடையாது என்பதால் உடனடியாக அவதரித்த அவதாரம். எனவே நரசிம்மர் அவதாரமே அழகான அவதாரமாகும். தச அவதாரத்தை க்ஷண நேரத்தில் பக்தனுக்காக தோன்றிய ஸ்ரீ நரசிம்மர் பற்றிய ஒரு இசை தொகுப்பு. இனல் தரும் சனியமது இரணிய நின்னாவிலே இனல் தரும் சனியமது இரவாவரம் ஒன்றை இறைவனிடம் கேட்க வைத்தான். இரவாவரம் ஒன்றை இறைவனிடம் கேட்க வைத்தான். சிக்கலான வரம் ஒன்றை சிந்தித்து கேட்டதினால் சிக்கலான வரம் ஒன்றை சிந்தித்து கேட்டதினால் விடம் போன்ற வரமதனை விண்ணவனும் தந்து விட்டான். விடம் போன்ற வரமதனை விண்ணவனும் தந்து விட்டான். பாம்பினால் அல்ல பறவையால் அல்ல பாம்பினால் அல்ல பறவையால் அல்ல மண்ணிலும் அல்ல மண்ணிலும் அல்ல மண்ணிலும் அல்ல மண்ணிலும் அல்ல விலங்கினால் அல்ல மனிதனால விலங்கினால் அல்ல மனிதனால அகத்திலும் அல்ல புறத்திலும் அல்ல அகத்திலும் அல்ல புறத்திலும் அல்ல இரவிலும் அல்ல இரவிலும் அல்ல பகலிலும் அல்ல தேவரால் அல்ல அசுரரால் அல்ல தேவரால் அல்ல அசுரரால் அல்ல பாரில் மறையா வரமது தன்னை படைப்பவனும் தந்து மறைந்து விட்டான். மறைந்து விட்டான் வரம் தந்து மறைந்து விட்டான். கசடற்ற கற்பினால் கனவுனிவோ சிசுவை கசடற்ற கற்பினால் கடவுனிவோ சிசுவை காயத்துவின் கர்ப்பத்தை உருவாக வழி செய்தால் காயத்துவின் கர்ப்பத்தில் உருவாக வழி செய்தார். பெரும் புகழ் கொண்டிடவும் பெருமாள் இன்பத்தரால் பெரும் புகழ் கொண்டிடவே பெருமாள் இன்பத்தரால் பேரின்ப பொருள் என்னும் பிரகலாதன் பிறந்து விட்டார். பேரின்ப பொருள் என்னும் பிரகலாதன் பிறந்து விட்டார். பிரகலாதன் பிறந்து விட்டார். பிரகலாதன் பிறந்து விட்டார். இரணியனின் மனைவி லீலாவதி கருவுற்றிருந்தாள். அச்சமயம் நாரத முனிவர் லீலாவதிக்கு சதா சர்வகாலமும் நாராயண நாமத்தை உச்சரிக்கும்படி உபதேசம் கூறினார். ஏகாந்த நிலையில் பகவானை தியானம் செய். பகவான் நாமத்தை ஜெபித்தால் சகல மனவேதனைகளும் தீர்ந்துவிடும். மோட்சம் அளிக்கக்கூடிய ஸ்ரீஹரி சகல ஜீவராசிகளையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். அகில உலகத்தின் அசையும் அசையா பொருட்களுக்கு உயிர் கொடுக்கிறார். பஞ்சமா பூதங்களிலும் அழியாதவனாக பல பெயர்களில் பகவான் விளங்குகிறான். தெரிந்தும் தெரியாமலும் சுகபோகத்தை அளிக்கக்கூடிய நிலையில் எங்கும் வியாபித்திருக்கிறான். அவனை நினைத்தால் ஆகாதது என்று ஒன்றுமில்லை. ஞானத்தின் முடிவு மோட்சம். மோட்சத்தின் பிதா ஸ்ரீஹரி. நாராயணனே பகவான்.
லீலாவதியின் கர்ப்பத்தில் உருவாகிய சிசுதான் பக்த பிரகலாதன். கருவில் இருக்கும் போதே பிரகலாதன் நாராயண நாமத்தை உச்சரிக்க தொடங்கிவிட்டான். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. நாராயண 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 நாராயணா. தன் புகழ் பாடிடவே தரணியை வதைத்து தாழாத துன்பம் தரும் தந்தையை எதிர்த்து நின்றான். தன் புகழ் பாடிடவே தரணியை வதைத்து தாழாத துன்பம் தரும் தந்தையை எதிர்த்து நின்றான். நாராயணன் அன்றே மற்றொரு நாமத்தை நாவில் கூறானல்லாய் வளர்ந்து வந்தான். பிரகலாதன் வளர்ந்து வந்தான். நாராயணன் அன்றே மற்றொரு நாமத்தை நாவில் கூறானல்லவனாய் வளர்ந்து வந்தான். பிரகலாதன் வளர்ந்து வந்தான். தரணியே தன் பெயரை உச்சரிக்கும் வேளையில் தான் ஈன்ற சிசுவே தன்னை எதிர்ப்பது கண்டான். தரணியே தன் பெயரை உச்சரிக்கும் வேளையில் தான் ஈன்ற சிசுவே தன்னை எதிர்ப்பது கண்டான். பலவாறு துன்புறுத்தி பணிய வைக்க முயற்சி செய்தும் பலனின்றி போகவும் கொல்லவும் துணிந்து விட்டான். பலவாறு துன்புறுத்தி பணிய வைக்க முயற்சி செய்தும் பலனின்றி போகவே கொல்லவும் துணிந்து விட்டான். கொல்லவும் துணிந்து விட்டான். நாராயணன் நாமத்தை இடையராது செப்பியதால் மன்னவனை ஏற்கவில்லை, விண்ணவனை விரும்பவில்லை, தீயவனை தீண்டவில்லை, காற்றவனை கடியவில்லை, நீரவனை நெருங்கவில்லை. பாலகன் பரமனின் பெயரது சொல்லிடவே பஞ்சபூதங்களும் பயந்தே ஓடின. எங்கும் நீரை என்றாயே எனக்கு அவனை காட்டு என்றான் தந்தை. எங்கும் நீரை என்றாயே எனக்கு அவனை காட்டு என்றான் தந்தை. பாலகன் பகர்ந்தான் எங்கென காட்டுவது தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான். தூய மனமதிலே தூங்காமல் விழித்திருப்பான். தூய மனமதிலே தூங்காமல் விழித்திருப்பான். நாராயணன் அங்கே விழித்திருப்பான். நாராயணன் அங்கே விழித்திருப்பான். கொண்ட இரணியன் வெறிக்கொண்டு தூணை ஓங்கி தாக்கிடவே வெளிப்பட்டான். வினோத ரூபமாய் நாராயணன் வெளிப்பட்டான். வினோத ரூபமாய் நாராயணன் வெளிப்பட்டான். தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தோம் தோம். தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தோம் தோம். தோம் தக்கிட்ட தோம் தோம். தக்க தக்கிட்ட தோம் தோம். தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தோம் தோம். அறிவாரும் சிரம் கொண்டு அங்கமில்ல மனிதனாய் இன்னவரும் மன்னவரும் அஞ்சிடும் உருவம். அரிமாவின் சிரம் கொண்டு அங்கமில்ல மனிதனாய் விண்ணவரும் மன்னவரும் அஞ்சிடும் உருவமோ. நான்காம் அவதாரமாய் வந்து விட்டான் நரசிம்மன். நான்காம் அவதாரமாய் வந்து விட்டான் நரசிம்மன். அம்பே घट्टयतो हिरण्यकशिपोः कर्णौ समाचूर्णयन्ने आघूर्णज्जगदण्डकुण्डगुहरो घोरस्तवाभूत्रवः श्रुत्वायं किल दैत्यराजहृदये पूर्वं कदाप्यश्रुतं कम्बः कश्चन सम्पपात चलितोऽपि अम्भोजभूर्विष्ठरात्.
அந்தி வேளை தன்னிலப்படியில் தானமர்ந்து மமதை கொண்ட அரக்கனை மடியிலே கிடத்திய சந்தி வேளை தனில் நிலப்படியில் தானமர்ந்து மமதை கொண்ட அரக்கனை மடியிலே கிடத்திய குடலை உருவி கொடுமைக்கு முடிவு செய்தான். குடலை உருவி கொடுமைக்கு முடிவு செய்தான். விண்ணையும் மண்ணையும் இணைக்கும் மலை போலே சீரிய சிம்மமாக நரசிம்மமாக நாரணன் காட்சி தர விண்ணையும் மண்ணையும் இணைக்கும் மலை போலே சீரிய சிம்மமாக நரசிம்மமாக நாரணன் காட்சி தர அனைவரும் அஞ்சி நடுங்கிட பாலகன் பிரகலாதன் சிம்மன் ரூபம் கண்டு அனைவரும் அஞ்சி நடுங்கிட பாலகன் பிரகலாதன் சிம்மன் ரூபம் கண்டு கை கூப்பி சுதி பாடி அனுகிரகிக்க வேண்டி நின்றார். கை கூப்பி துதி பாடி அனுகிரகிக்க வேண்டி நின்றான். அமைதியான ரூபத்தில் அன்னையின் துணையுடனே அமைதியான ரூபத்தில் அன்னையின் துணையுடனே அடியேன் எனக்கு காட்சி தந்தருள்வாயே அடியேன் எனக்கு காட்சி தந்தருள்வாயே என்று இயம்ப சிங்க பெருமாளும் உடனே செய்து திருமகள் துணையுடனே சிறுவனுக்கு காட்சி தந்தார். ஸ்ரீமத் ஸ்வயோநிதி நிகேதன சக்கரபாணி போகீந்திர போகமவிராஜித புண்ணியமூர்த்தே योगीश शाश्वत शरण्य भवाभिभूत लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम् लक्ष्मीपते कमलनाभ सुरेश विष्णु वैकुंठ कृष्ण मधुसूदन पुष्कराक्ष ब्रह्मण्य केशव जनार्दन वासुदेव देवेश देहि कृपणस्य करावलम्बम् श्रीमन्नृसिंह विभवे गरुडध्वजाय तापत्रयोपशमनाय भवौषधाय दृष्णादिवृश्चिकजलाग्निभुजङ्गरोग क्लेशव्ययामहरये गुरवे नमस्ते. आनन्दम् आनन्दम् आनन्दमे आनन्दम् आनन्दम् आनन्दमे लक्ष्मी नरसिंह दर्शन आनन्दमे लक्ष्मी नरसिंह दर्शनम् आनन्दमे जय जय लक्ष्मी नरसिंह वज संवज नरसिंह जय जय लक्ष्मी नरसिंह वज संवज नरसिंह जय जय लक्ष्मी नरसिंह वज संवज नरसिंह. मङ्गलं स्तम्भडिम्बाय मङ्गलं मृत्युमृत्यवे मङ्गलं रौद्ररूपाय नरसिंहाय मङ्गलं नरसिंहाय मङ्गलं नरसिंहाय मङ्गलम्. जय जय लक्ष्मी नरसिंहा वच स्तंभज नरसिंहा. जय राधे कृष्णा.
சார் மோகிதா சார் அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு சார். இல்ல என்ன தான் கேக்குறேன். தீபகணேசன் சார். தீபகணேசன் சார். சார் கேக்குதுங்களா? கேக்குது சார், கேக்குது சார். ஓகே, இப்ப அடுத்து நான் ஷேர் பண்ணிருக்கேன் சார். ஓகே ஓகே ஓகே. மேடம் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். அனைவருக்கும் வணக்கம். லக்ஷ்மி நிருசிம்ம சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்திலிருந்து சில கேள்விகள், ஒரு சிறிய குவிஸ் ப்ரோக்ராம். இதுல விடை தெரிஞ்சவங்க தயவு செய்து கை மட்டும் ரைஸ் பண்ணுங்க. 3 பேர் மட்டும் ரைஸ் பண்ண இருந்தா அவங்களுக்கு எது கரெக்ட் ஆன்சரோ 3 பேர்கிட்டையும் கேட்டுட்டு நாங்க கரெக்ட் ஆன்சர் நாங்க சொல்லுவோம். முதல் தடவை கொஸ்டினுக்கு கை ரைஸ் பண்ணவங்க மறுபடியும் 2வது கொஸ்டினுக்கு தயவு செய்து ரைஸ் பண்ணாதீங்கம்மா. ஸ்டார்ட் பண்ணிட்டுவாங்க. லக்ஷ்மி நரசிம்மர் இங்கிருந்து தோன்றினார். அதற்கு 3 ஆப்ஷன் இருக்கு. ஒரு மரம், ஒரு பாறை, ஒரு தூண். ஒரு மரம், பாறை, ஒரு தூண். பிரதீபா ராம்குமார் மேம், நீங்க பதில் சொல்லணும். தூண் மேம். சரியான விடை மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. பதில் சொன்னவங்க ஹேண்ட் டவுன் பண்ணிக்கோங்கம்மா. அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அடுத்த கேள்வி, லக்ஷ்மி நரசிம்மர் சகஸ்ரநாமத்தில் நாம் முழுமையாக சரணடைவதை குறிக்கும் ஸ்லோகம் எது? ஸ்லோகம் நம்பர் 10, ஸ்லோகம் நம்பர் 100, ஸ்லோகம் நம்பர் 110. மறுபடியும் சொல்றேன். ஸ்லோகம் நம்பர் 10, ஸ்லோகம் நம்பர் 100, ஸ்லோகம் நம்பர் 110. சுப்பிரமணியம் புவனேஸ்வரி சொல்லுங்க. 100வது ஸ்லோகம். 100வது ஸ்லோகம் சரிம்மா. அடுத்த கேள்வி, வியாதிகளின் வீரியம் குறைந்து நோய் குணமடைய அன்பரே அஸ்மின் பராத்மன் போல சொல்லப்படும் ஸ்லோகம் இது? ஜெயந்தி சங்கரன் மேம், நீங்க பதில் சொல்லணும். 58வது ஸ்லோகம் மாதாஜி. இல்ல, அடுத்தவங்க சொல்லுங்கம்மா. ரேவதி மேம். மேம் 49வது ஸ்லோகம். 49வது ஸ்லோகம் மேம். அந்த ஸ்லோகம் சொல்லுங்கம்மா ஒரு தடவை. தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க. சர்வைஸ்வர்ய பிரதாத்ரே ச சர்வைஸ்வர்ய விதாயினே சர்வஜ்வர விநாசாய சர்வரோகாபஹாரினே. சரியான பதில்மா, சரியான பதில். பஞ்சபூதங்கள் மற்றும் 3 காலங்களை பற்றி சொல்லும் ஸ்லோகம் இது. திருக்காலங்கள் பற்றி சொல்லும் ஸ்லோகம் இது. நாகப்பிரியா மேம், பதில் சொல்லுங்கம்மா. நாகப்பிரியா மேம் இருக்கீங்களா? இல்ல, ராமானுஜம்மா நீங்க சொல்லுங்க. மேம் கொஞ்சம் குயிக்கா முடிங்க மேம். நெக்ஸ்ட் கால் பண்ணுங்க. 5 மினிட்ஸ் தான். சுகந்தா மேம். சுகந்தா மேம். ரூபாய த்ரிதேஹாய த்ரிதாத்மனே நமஸ்திரிமூர்த்தி வந்தியாய த்ரிதத்வஜானினே நமஹ. 62வது ஸ்லோகம். 62 தான் சொன்னேன் மேம்.
அதுதான் சரியான விடைமா. அடுத்த கேள்வி, எந்த சிறுவனை நரசிம்மர் பக்தர்களின் தலைவராக முடிசூட்டினார்? துருவன், பிரகலாதன், சுதாமா. 3 சாய்ஸ். பிரகலாதன் மேடம். பிரகலாதன். யார் முதல்ல சொன்னாங்கன்னு பாத்துக்கோங்கம்மா. பிரகலாதன் சரியான மேடம். விடை. சொன்ன மேடம். மேம், அடுத்த கேள்வி, நித்தியம் தினமும் பாராயணம் செய்வதால் நன்மை பயக்கும் குறிப்பிட்ட ஸ்லோகங்கள் எத்தனை? அவற்றின் எண்கள். மேம் 85 to 90. யாவா பிருத்திவ்யோ மேம் மேம் ஒரு நிமிஷம், ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கோம், நேம் கூப்பிடுறோம், மத்தவங்க எல்லாம் மியூட் போட்டுக்கோங்கம்மா. அன்னபூர்ணி நாராயணன் மேம், நீங்க பதில் சொல்லுங்க. யாவா பிருத்திவ்யோர்தமந்தரம் ஹி 85 to 90. व्याप्तं त्वयैकेन दिशश्च सर्वाः. மேம் தவறான பதில். அடுத்தது அகிலா மேம். நம்ம அடுத்து கூப்பிடுங்க மேம். ஜீவரேகா மேம். ஹேமா முகுந்தன் மேம். அடிய 167 இருந்து 169. இல்லம்மா, தவறான விடை. தவறான விடை. 84 தான் சரியான விடை. சாரி, 81 to 84 தான் சரியான விடமா. ஹேமலட்சுமி அவங்க யாரும் இல்லைன்னா விட்டுடுங்க. அடுத்தது கடைசி கேள்விமா. அம்மா, கடைசி கேள்வி, ஆபரேஷன் சிந்தூர் இதற்கும் நரசிம்ம சகசரநாமத்தில் வரும் ஒரு ஸ்லோகத்தும் சம்பந்தம் உண்டு. அது எது? ஸ்லோகா நம்பர் 28, ஸ்லோகா நம்பர் 55, ஸ்லோகா நம்பர் 154. சாந்தி தானே மேம்? 154மா. சொல்லுங்கம்மா, தெரிஞ்சிருந்தா அந்த ஸ்லோகம் சொல்லுங்கம்மா. व्योमाधाराय स व्योमवक्त्राय सुरक्षाय. சொல்றேன் மேடம். சொல்லிட்டு இருக்காங்கம்மா. व्योमाधाराय स व्योमवक्त्राय सुरघातिने नमस्ते व्योमदंशाय व्योमवासाय ते नमः. சரியான விடைமா. வியோம அப்படிங்கிறதுக்கு வந்து ஆகாயத்தில், வானில், காற்றில் வாழும், காற்றில் நிலைத்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். எதனால இது சம்பந்தப்பட்டிருக்குன்னா, நம்ம விங் கமாண்டர், அந்த ஆபரேஷன் சிந்தூர்ல பார்ட்டிசிபேட் பண்ண விங் கமாண்டர், அந்த லேடியோட நேம் வந்து வியோமிகா சிங். ரொம்ப பொருத்தமா இருக்கு இல்லையா? சார் முடிச்சுட்டோம் சார். மிகவும் மிகவும் நன்றி. கொடுத்த நேரத்தில் அருமையாக முடித்தீர்கள். நரசிம்மரை பற்றி நிறைய விஷயங்கள் இயலிசை நாடகமாகவும் அருமையான முக்கியமான ஸ்லோகங்களை சொல்லி ஆபரேஷன் சிந்தூருக்கும் நரசிம்மருக்கும் உண்டான சம்பந்தத்தையும் தெரியப்படுத்தியிருக்கிறீர்கள். இது படிக்காத மற்ற நமது மண்டலி உறுப்பினர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இது இவ்வளவு அருமையாக திறம்பட செய்த தீபகணேசன் சாருக்கும் திருமதி மோகனவள்ளி டீமுக்கும் மண்டலி சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து தேவாரத்துக்கு உண்டான ராமலட்சுமி மேடம், சசிகலா மேடம், ராமலட்சுமி மேடம். நமஸ்காரம்.